இது என்ன வேணால் இருக்கட்டும், கஷ்டப்படணும், அவமானப்படணும், வெட்கப்படணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும், சொல்லிக்கிட்டே போகலாம். விதி என்ன வேணால் இருக்கட்டும். ஆனால் நம்ம கடவுளை சரணடைஞ்சு நீ தான் கெதி, நீ நம்ம பேசணும், சில நேரத்தில் திட்டணும், நம்மளை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அவங்க தானே பொறுப்பு. ஒரு அம்மாக்கிட்ட சண்டை போடுற மாதிரி, ஒரு அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி, ஒரு அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடத்தான் வேணும் சில நேரங்களில். நீ இருந்துமா இப்படி எனக்கு நடக்குது, நீ இருந்துமா இதையெல்லாம் செய்கிற, நீ எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு நம்மளையும் மீறி எக்ஸ்ட்ரீமாக போய் சுவாமியை நம்பி கண்ணீர் 2 சொட்டு விட்டால் போதும், அவங்க கலங்கிடுவாங்க. நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம தான் செய்யணும்னு தானாக அது மாறும், அந்த நிலைமை மாறும். அதை நான் சில எக்ஸ்ட்ரீமில் அனுபவிச்சிருக்கேன். அப்படியே முடியாது, நானும் பார்த்துக்கலான்னு சில நேரங்களில். ஆனால் அதையும் மீறி எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டு தானாக கண்ணீர் சிந்திடும். அப்போ தான் அது மாறும் சில நேரங்களில். அதனால் நம்ம தெய்வங்களை நம்பி நம்மளோடது நீ தான் பார்த்துக்கணும். யார் பார்த்துப்பா என்னை யார் பார்த்துப்பா? நீ இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்குது. சரியா உனக்கு? சரியா உனக்கு? இது போதுமா? உனக்கு சந்தோஷமா? கேளுங்க, கேட்டு 2 சொட்டு கண்ணீர் விடுங்க. கண்டிப்பாக அது மாறி ஒரு நிலைக்கு வரும். அந்த நேரத்துக்கு நம்ம இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்க வேணாம். எதுவாக இருந்தாலும் நல்லதாக செய், என்னை நிம்மதியாக வச்சுக்கோ. என்னை நிம்மதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா என்னை சார்ந்தவங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படி போயிடுவோம். ஆக்டர் அஜித் சொல்லுவார், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை கடவுள் பார்த்துப்பார் அப்படி சொல்லுவார். அது உண்மை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கூடிய மட்டும் நம்ம நல்லா பார்த்துப்போம், நம்மளை கடவுள்